பொதுவா ஒரு படத்தினுடைய கலெக்ஷனை மக்கள் மத்தியில எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுறதுக்கான காரணம் என்னன்னு சென்னையிலேருந்து சரண்யா கேட்டிருக்காங்க. எதையுமே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறது தானே நம்முடைய இயல்பு. இங்கே உள்ள பல தயாரிப்பாளர் பார்த்திங்கன்னா, அந்த படத்திலே நடித்துள்ள கதாநாயகர்கள், அந்த படத்தை இயக்கிய இயக்குநர்களை திருப்தி பண்ணுறதுக்காகவே இது போன்ற பொய்களை சொல்கிறார்களோ அப்படின்ற எண்ணம் எனக்கு பலமுறை ஏற்பட்டது உண்டு. ஸ்மால் டவுன் மிஸ்ட்ரி திரைப்படங்கள் எப்படி ஹாலிவுட்ல பிரபலமோ அதே மாதிரி தமிழ் திரையுலகத்திலும் பிரபலமான ஒரு ஜானர். 60லிருந்து 90 வரைக்கும் வெளியான துணிவே துணை, யார் நீ, ஊமை விழிகள் மாதிரியான திரைப்படங்கள் கமர்ஷியலாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அப்படி இருந்தாலும் தமிழ் திரையுலகத்துல இன்னைக்கு அதை முற்றிலுமா தவிர்த்துட்டு அதை கையில எடுக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்களே, இதுக்கான காரணம் என்ன? தெலுங்கு திரையுலகத்துல இன்ன வரைக்கும் அந்த ஜானர்ல படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா தமிழ் திரையுலகத்தினர் அதை ட்ரை கூட பண்றது இல்லையே. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதியசாந்த் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா படைப்பாளிகளை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட படங்களை அறவே அவங்க தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சரியான கதை அமையாதனால தான் அப்படிப்பட்ட படங்களை எடுக்கலை. நீங்கள் குறிப்பிட்டுள்ள மாதிரி படங்கள் எந்த நேரமும் தமிழ் சினிமாவில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன.